திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப். நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களும் வீட்டில் இருந்தபடியே பைமோட் ஆப் மூலியமாக நம்மளுக்கு என்னென்ன பிராண்ட் வேணாலும் நம்ம செக் பண்ணி வாங்கிக்க முடியும். மீதமான சிக்கன் கிரேவியில் உள்ள சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து நம்ம சிக்கன் சுக்கா செய்ய போகிறோம். லெஃப்ட் ஓவர் சிக்கனில் இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நம்ம தக்காளியோட தோலை சீவிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டோம்னா குட்டீஸ் சாப்பிடும்போது தோல் கடிப்படாது. தோலை எடுத்துகிட்டு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நான் பீலர் வச்சு சீவிருக்கேன். நார்மலாக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாலே தோல் சீவுறதுக்கு நல்லாவே வரும். வெளியில் வச்சு யூஸ் பண்ணாலுமே தோல் சீவுறதுக்கு நல்லா வரும். குட்டீஸ்க்கு கொடுக்கும்போது இது மாதிரிக்கே ட்ரை பண்ணிங்கன்னா தக்காளியை ஒதுக்காமல் சேர்த்து சாப்பிட்ருவாங்க. இல்லைன்னா வெந்நீரில் ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தோலை சீவிட்டு நம்ம சாப்பிட்லாம். தேவையான பொருட்கள் சிக்கன், வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 2, ஒரு தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம சிக்கனை சின்ன சின்னதாக பிச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆனோன்னா நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் செஞ்சுருக்கிறதுல கிரேவியில் அந்த சிக்கனில் உப்பு இருக்கும். அதனால் நம்ம கம்மியாக உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். ஏன்னா சிக்கன் கிரேவி காரமாக இருக்குது. அதில் உள்ள ஜூஸ் இறங்கினதே காரம் அதிகமாக இருக்கும் சிக்கனில். அதனால் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் குட்டீஸ் சாப்பிட்றதுக்காக. இதில் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெப்பர், மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரிக்கு சேர்த்துக்கலாம். நம்ம இதில் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பிச்சு வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆனோடனே சால்ட்டு மட்டும் பார்த்துட்டு நம்ம தேவையான அளவு சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு, நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், ரெடி. சிக்கன் கிரேவி காரமாக இருக்குன்னு சொன்னதுனால பாப்பாவுக்காக இப்படி செஞ்சுருக்கோம். இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்பயோ அடி போட்டுட்டே கிடக்கும். இன்னைக்கெல்லாம் போட்டுவேன், நெட்லாம் போடவே இல்லை. ஸ்கூல் ஃபீ தொடக்காண்டி போடவே இல்லை. இன்னைக்கெல்லாம் போட்டு வைக்கிறேன். இதை எடுத்து வீட்டில் சேவ் பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும்.